என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேனே. என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேனே. உம்மை விட்டு போகவே மாட்டேன், உம்மை விட்டு போகவே மாட்டேன். ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா, என்ற கண்ணீரை துடையும் ஐயா. ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா, என்ற கண்ணீரை துடையும் ஐயா. என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேனே. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை மிக கவனமாய் கவனிங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்கு தலைப்பு கொடுக்க கூடும் என்றால் பரமண்டல ஜெபம் என்கிறதான தலைப்போடு பரமண்டல ஜெபத்தை குறித்து ஆண்டவருடைய அங்கே இயக்கம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. வலது கையுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிறைமண்ணையும் கன நாளைக்கு பிறகு பிறைமண்ணையும் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த நாளிலும் பிரியமானவர்கள், இந்த ஜெபத்தை வச்சு அநேக செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த நாளில் ஆவியானவர் எனக்கு பாரப்படுத்தின 4 சத்தியங்களை அதிலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதற்கு முன்னுக்கு உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9 to 13 வரைக்கும் அந்த ஜெபம் இருக்கிறது. அதை வாசித்து விட்டு கர்த்தருடைய செய்திக்குள் கடந்து செல்லுவோம். கொஞ்சம் பொறுமையாக இந்த நாளில் என்னோடு கூட நீங்கள் உட்காரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 9 to 13 வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக பயபக்தியோடு நன்றி சொல்லிக் கொள்வோம். அல்லேலூயா. இன்றைக்கு எப்படி சமைப்பதென்று சொல்லி குறிப்புகள் இருக்கிறது. எப்படி பணக்காரன் ஆவது என்பது குறிப்புகள் இருக்கிறது. எப்படி படிப்பது என்று குறிப்புகள் இருக்கிறது. உலக பிரகாரமான அத்தனை காரியங்களுக்கும் விளக்கங்கள் இருக்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குறிப்பை வைத்திருக்கிறார், எப்படி நீ ஜெபிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. கையெட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? பிரபு இனி பின்னுக்கு கை போக கூடாது. நான் பார்க்க முறிவெடுக்கிற மாதிரி கை போக கூடாது. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிற அர்த்தம் என்னவென்றால், உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது. அல்லேலூயா. கையெட்டி சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கும் ஜெபத்தை கேட்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. இந்த ஆராதனை முடிவிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் பரலோக பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
உங்களுடைய வீட்டில நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், உங்களுடைய தொழில்துறையில நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், உங்களுடைய பாடசாலையில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிற தேவன் உயிரோட கூட இருக்கிறார். ஆகவே அவர் அந்த 6ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது நீ ஜெபம் பண்ண வேண்டும், ஆனால் இப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லியிருப்பார். எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லுகிறார்? மாயக்காரரை போல ஜெபிக்க கூடாது, வீண் வார்த்தைகளை அலப்ப கூடாது. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? அறை வீட்டுக்குள்ள போ, கதவை பூட்டி அந்தரங்கமா ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். சரி, எப்படி ஜெபிக்க கூடாது? இப்படி ஜெபி. அப்ப என்னென்று ஜெபிக்கிறது? நிறைய பேர் கேட்கிற கேள்வி, என்னென்று ஜெபிக்கிறது? அப்ப என்னென்று ஜெபிக்கிறது என்பதற்கு தான் இந்த வசனங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால நிறைய பேர் என்ன செய்வார் என்றால், இதை பாடமாக்கி இதையே காலையிலும் சொல்லுவார்கள், இரவிலும் சொல்லுவார்கள். அவ்வளவுதான் ஜெபம் அல்ல, ஜெபத்துக்குள் இருக்கிற ஒரு சின்ன பிரிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப மத்தேயு சுவிசேஷத்துல நீங்க 5ஆம் அதிகாரம், அது மலை பிரசங்கம். 5, 6, 7 எல்லாம் மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கம் 3 அதிகாரம் தான் இருக்குது. ஆண்டவர் எத்தனை நாள் அதை பிரசங்கித்தார்? மலை பிரசங்கம் எத்தனை நாள் பிரசங்கித்தார்? 3 நாள். 3 நாள் பிரசங்கித்தார். 3 நாள் பிரசங்கம் முடியத்தான் சாப்பாடு கொடுத்தார். 3 நாள் பிரசங்கம் முடியத்தான் அவைக்கு சாப்பாடு. 3 நாள் உபவாசத்தோட. அப்ப 3 நாள் அவர் பிரசங்கித்ததை எழுதுறதுக்கு 3 அதிகாரம் இல்ல. அதற்கு கீழே நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. அத போல இந்த ஜெபத்துக்குள்ள நிறைய விஷயங்களுக்கு அந்நிய பாஷை இருக்குது, அபிஷேகம் இருக்குது, உன்ற தேவனால் தொடப்படுகிற தொடுகைகள் அனைத்தும் அந்த வசனங்களுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆனால் சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு மனுஷனுடைய ஜெபம் எப்படி இருக்க வேணும்? ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷன், அவன் எப்படி, அவன் ஒரு பெரிய ஒரு கதையில வச்சிருந்திருக்கலாமாப்பா, ஒரு சாய்மன கதையை கொடுத்து வச்சிருங்க. ஒரு தேவ மனுஷன் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், முதலாவது கவனிங்கள், முதலாவது அவன் பரலோக பிதாவை துதிக்க வேணும். நீங்க எப்ப ஜெபிக்க போறீங்களோ, இதுல பிரசங்கம் மேலோட்டமா சொல்லுங்க, நீங்க எப்ப ஜெபிக்க போறீங்களோ அப்ப அந்த ஏசப்பா எனக்கு 500 ரூபாய் காசுதா அப்படி கேட்காதீங்க. முதல் போய், ஆண்டவரே நீ நல்லவர், வல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உமக்கு ஸ்தோத்திரம், வானங்களை படைத்தீரே, நட்சத்திரங்களை படைத்தீரே, என்னை உண்டாக்கினீர் என்று அவரை நீங்கள் துதியுங்க. முதலாவது துதித்தலோடு தொடங்கி, இரண்டாவது ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. என்ன விருப்பம்? அநேகரும் ரட்சிக்கப்பட வேண்டும், திருச்சபைகள் கட்டப்பட வேண்டும், ஊழியங்கள் வளர வேண்டும். அந்த விருப்பத்துக்காக, ஆண்டவருடைய விருப்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த விருப்பம் வந்து வரும் பொழுது பாவங்கள் வரக்கூடாது அப்படின்னு நீங்க ஜெபிங்க. அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்றாடம் வேண்டிய உணவு, உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய பாவங்களுக்காக நீங்க மன்னிப்பு கேளுங்க. அடுத்தது, சோதனையில் இருந்தவங்களை காப்பாற்ற வேண்டும், போராட்டம் நமக்கு வரக்கூடாது, போராட்டத்தை எங்களை விடுவியும் என்று ஜெபம் பண்ணுங்க. கடைசியில மீண்டும் துதிச்சு இந்த ஜெபத்தை முடியுங்க. இதுக்கு 5 நிமிஷம் இல்ல, 1 மணித்தியாலத்துக்கு குறையாமல் வேணும். அல்லேலூயா. ஆகவே இந்த பரமண்டல ஜெபத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதற்குள்ளே ஆவியானவர் எங்களிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார், அதுதான் இன்றைக்கு வார்த்தை. இந்த பரமண்டல ஜெபத்தை இப்ப பாருங்க, நாங்க ஆராதனை முடிய என்ன சொல்லுகிறோம்? என் ஆத்துமாவே சொல்லுகிறோம். சில சபைகளுக்கு போனால் அவங்க என்ன ஆத்துமாவே சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாங்க எங்களுடைய குடும்ப ஜெபம் வைக்கும் பொழுது குடும்ப ஜெபத்தின் முடிவில் இந்த வசனத்தை சொல்லுவோம், என் ஆத்துமாவே. ஆனா சில வீட்டில் என்ன சொல்லுவார்கள்? சின்ன பிள்ளைகள் கற்றுக் கொடுப்பார்கள், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. சில குடும்ப ஜெபங்களுக்கு போனீங்க என்றால் அந்த குடும்ப ஜெபத்தில் என்ன சொல்லுவார்கள்? 91ஆம் சங்கீதத்தை சொல்லுவார். அவரவர் தங்கள் தங்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை எடுத்து பிடித்து வைத்திருப்பார்கள். இப்ப இந்த ஜெபம் கேட்கப்படும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இப்ப நீங்க ஜெபிக்கிறதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. எந்த ஒரு சைவக்காரனை கேளுங்க, ஒரு முஸ்லிமை கேளுங்க, அவங்க ஒரு வசனம் சொல்லுவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள். யாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஆண்டவர் சொன்ன வசனம், கேளுங்கள் கொடுக்கப்படும், ஜெபம் பண்ணு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன். இந்த இடத்துல ஜெபத்தால் அற்புதத்தை பெற்றால் கையை வைத்துங்க பாப்போம். ஜெபத்துல நான் பதில் பெற்றிருக்கிறேன் கையெழுத்தி காட்டுங்க பாப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இந்த ஜெபத்தை நான் ஆரம்பிக்கும் பொழுது அங்க குட்டி வந்திருக்கான, குட்டி பழையில இந்த குட்டி வரல, பழைய குட்டி நடக்க முடியாமல் இருந்த பொழுது அங்க போய் ஜெபம் பண்ணின பொழுது அவன் எழுப்பி நடந்தான். அந்த காரியம் ஊராகத்துறை மாத்திரம் போச்சு. ஊராத்திலிருந்து கூட ஒரு ஐயா வந்து இங்க ஜெபம் பண்ணிட்டு போனார். அப்ப நான் சிந்தித்தேன், ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க தொடங்கும் பொழுது
போய் பிரசங்கிக்க தேவையில்லை, அந்த அற்புதம் நீண்ட இடங்களுக்கு செல்லும். கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இங்க ஜெபிச்சு உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? அந்த அற்புதத்தின் செய்தி காட்டு தீயை போல பரவும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அற்புதத்தின் சக்தி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு சிம்பிளா நாங்க இப்ப இவ்வளவு காலம் இந்த இடத்துல ஊழியம் செய்யறேன். ஒரு செத்தால் உயிரோடு எழும்பிட்டான். வடகாடு ஊழியத்துல ஒரு மரித்தவன் உயிரோடு எழும்பிட்டான். என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்? இலங்கையிலிருந்து ஜனங்கள் தேடி வருவார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு மனுஷன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் வந்துச்சு என்று சொன்னால் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு உன்னை கர்த்தர் மகிமையால மூடுவார். ஆமென். எந்த பிரச்சனை என்றாலும் பயப்படாத, எந்த சோதனை என்றாலும் கவலைப்படாத, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி ஜெபத்துக்கு பதில் கர்த்தர் கொடுப்பார். அப்ப அந்த ஜெபத்து கர்த்தர் பதில் கொடுக்கிற அந்த ஜெபத்துல நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதான் முதல் வசனமும் கீழ் வசனமும் துதி. அதை குறித்து நான் பேசல. இந்த நடு வசனத்துல ஆண்டவர் தேவதாசின் மேல வச்சிருக்கிற சித்தம் என்ன, அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். நீங்க முதலாவது படிச்சு கொள்ளுங்க. அதிகாரம் 11வது வசனத்தை படியம். 6:11. அல்லேலூயா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது நீ ஆராதிச்சு துதிச்சு தேவ சித்தத்திற்காக ஜெபித்த பிறகு நீ ஜெபிக்கிற ஜெபம் என்னடா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு வேண்டிய சாப்பாடு எனக்கு இன்றைக்கு தந்தருளும். கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே அன்றாடம் என்று வருகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவர்களை விசுவாசமாய் உன்ற தேவைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகமா எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் அநேக பாவங்கள் செய்யக்கூடிய நிலைமை இருக்கு. நீதிமொழிகள் சொல்லுகிறது. நிறைய வந்தா நான் உம்மை மறந்துடுவேன், ஒன்றும் இல்லாட்டி நான் களவெடுத்துடுவேன், எனக்கு அன்றன்றாடம் தாங்கன்னு நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது. இயேசுவும் சொல்லுகிறார், அன்றன்று என்ற உணவை எனக்கு தாங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்களோட அன்றாட தேவைகள் கர்த்தர்ட்ட நாங்கள் கேட்க வேணும். எங்களோட அன்றாட விருப்பங்களை ஆண்டவர்கிட்ட சொல்ல வேணும். அதுதான் அந்த ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நான் குறித்து பேசலாம். அதுல முக்கியமா கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னென்றால் ஆண்டவற்ற பிள்ளைகள் நல்லா சாப்பிட வேணும். ஆமென். கையெழுத்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்பா ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் முதலாவது விண்ணப்பத்தை எப்படி வைக்கிறார்? அன்றாட உணவை எனக்கு தந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி அதற்குள்ள இருக்கிற முதலாவது சத்தியமாக இன்றைக்கு உங்களோட பேசும்படிக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளை அன்றன்றாடம் நல்ல வடிவாக அவன் சாப்பிட வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் சிஸ்டர் சாப்பிடல? காசு இல்ல. அப்ப நீங்க நேற்று வேலைக்கு போனீங்களோ, அந்த 3000 ரூபாய் எங்க? அது நான் சேர்க்கிறேன். ஏன் சேர்க்கிறீங்க? அது எனக்கு ஒரு சாரி வேண்ட சேர்க்கிறேன். தம்பி, இந்த மாசம் சம்பளம் எடுத்தீங்களா? என் வீட்டுல சம்பளம் சோறும், அது நான் காசு சேர்க்கிறேன். ஏன்? நான் மோட்டார் சைக்கிள் எடுக்க போறேன். கர்த்தர் சொல்றார், நீ சாரி எடுக்க முன்னுக்கு மோட்டார் சைக்கிள் எடுக்க முன்னுக்கு அன்றன்றாடம் நல்ல வீட்ட மோட்டார் சைக்கிள் நிக்குது, ஓட சக்தியில என்ன ஏத்துறாங்க? நல்லா சாப்பிடுங்க. ஆண்டவற்ற விருப்பம். அது தமிழ்ல சொல்ல, உண்ணா சொத்து கட்டிக்காரன். அம்மா மாதிரி புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. புள்ளியில பிடி சொல்லுது, உண்ணா சொத்து அவர் கொலசி போறது. அதான் பல சொல்லிட்டான். உண்ணா சொத்து பண்ணாப்போ உண்மை. இயேசு ராஜாவுடைய விருப்பம் என்ன? தன்னை அறிந்த பிள்ளைகள் அன்றன்றாடம் அவர்கள் முதலாவது சாப்பிட வேண்டும். கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் அவர் அன்புள்ள பரம பிதாவாய் இருக்கிறார். கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. 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 அன்றைக்கு எலியாவை கர்த்தர் போஷித்தார். ஆமென். சாரிபாத் ஊர் விதவையை போஷித்தார். ஆமென். அவர் போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. 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 தேவன் விரும்புகிற
காரியம், தேவனுடைய பிள்ளைகள் அன்றன்றாடம் பசி இருக்க கூடாது. ஆமென். உபவாசம் இருங்க, தவறில்லை. கர்த்தருக்காக 3 நாளோ 21 நாளோ உபவாசம் இருக்க பிரச்சனை இல்லை. ஆனால் வேற தேவைகளுக்காக பணத்தை கையில வச்சு கொண்டு சாப்பிடாமல் இருக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பிடாமல் இருக்காது. ஒவ்வொரு நாளும் 3 வேளை சாப்பாடு கண்டுபிடிச்சானு தெரியல. சில 5 வேளை தின்றாங்களாம், சில ஒருக்கா சாப்பிடுறாங்களாம். எங்கட வயிறு எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 நேரம் பசிச்சாலும் சாப்பிடுங்க, ஆனா அளவா சாப்பிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சாப்பிடுங்க. உங்க சாப்பாடை பற்றி எப்படி இருக்க வேண்டும் என்று பைபிள்ல இருக்குது. என கர்மன் ஜோபு 6:6 படிச்சு பாருங்க. அங்க ஜோபு எங்கட சாப்பாடை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை 6:6 பாருங்க. ஜோபு 6:6. ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரே. இது கொஞ்சம் சிரிப்போடையும் பிரசங்கிக்க வேணும், ஆனா தேவனுடைய அபிஷேகத்தை இழக்க கூடாது. ஜோபு 6:6 படிங்க. 6:6. ஹல்லேலூயா. ருசி இல்லாத பதார்த்தத்தை, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிட கூடும். காணு காணு காணு. அல்லேலூயா சொல், கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கையை வைத்துங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா அம்மா அவனுக்கு வருத்தம் வந்துடு, உடம்பெல்லாம் ஊனா போய் கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் சொல்லுவோம், உப்பில்லா சாப்பாடு எவனாவது சாப்பிடுவானோ? ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்ன விரும்புறார்? ருசியா சாப்பிடு. ஆமென். இன்றைக்கு போய் புருஷனும் மனசுக்கு ஒரு அடிதான். ஆனால் உண்மைதான். சாப்பாடு முதலாவது தேவனுடைய பிள்ளையின் சாப்பாடு என்ன இருக்க வேணும்? ருசியா இருக்கும். அது என்ன ருசியா தெரியல பங்குற சாப்பாடு. ஐயா, ஜெபம் ஜெபம் என்று சொல்றீங்களே, கர்த்தருடைய விருப்பம் என்ன? நீங்க பழைய ஏற்பாடுங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் என்ன சாப்பாடு கொடுத்தார்? அவனவன் ஆடு கொண்டருவான், பலி செலுத்த கோழி கொண்டருவான், புறா கொண்டருவான். இவங்க அதெல்லாம் வெட்டி ஒரு பங்கு எரிக்கணும், ஒரு பங்கை தின்னோணும், ஒரு பங்கு திண்டு முடிக்கணும் இறைச்சி. ஆதாமை ஏவாளை படைத்து விட்டு என்ன சொன்னார்? எல்லாத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய உணவுகள், ஆகார தட்டுகள் ருசியா இருப்பது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று நம்புறவங்க கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆனா மனுஷிக்கு எத்தனை வயசு? 60 வயசாச்சு, இன்னும் வடிவா சமைச்சு சாப்பிட்ட பழக்கம் கிடையாது. சாப்பிடக்கல தலகணிய திறந்து பார்த்தா 5 லட்சம் காசு. 2 பிள்ளையும் அடிபட்டு சாகைகளையும் பிள்ளைகளை பிரிச்சு போட்டு தான் சாகுங்க. ஆமீன் சொல்லுங்க. இருக்கைகள் அதை திண்டு வார வாசருக்கும் ஒரு முட்டி அவிச்சு கொடுப்ப முடியல. ஆமீன் சொல்லுங்க. ருசியா சாப்பிடுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுக்காக திண்டுட்டு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வாசத்துல வாங்க. வாழ்க்கையில வேலைக்கு போறீங்க, வேலை முடிஞ்சு வாருங்க, பிள்ளைகள் வாராங்க, பிள்ளைகள் எழும்புறாங்க. என்ன சாப்பிட இதான் கிடக்க காசு இருக்கல்ல. இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அது கிடைக்கல. ஆனா இப்ப இந்த அசுவசுகமா என்னடா அது என்ன கம்மவா கிடக்கட்டும், நல்ல காசு கொடுங்க. 17,500 ரூபா, 12,500 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா வீட்டை போனா ஓடவாளம் தண்ணி, பானாக்கமும் சம்பளம், பானாக்கமும் சம்பளம், பானாக்கமும் பானாக்கம் தெரியுமா உங்களுக்கு? சிலக்கு தெரியும் பானாக்கம். அது பானாக்கம் மிளகாய் சுட்டு போட்டு கரைச்சு போட்டு சாப்பிடுறோம். ருசியுள்ள பதார்த்தங்கள், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்தரலும் என்றால் தேவன் விரும்புகிறது இந்த பூமியில என்ற பிள்ளைகள் நல்லா சாப்பிட வேணும். ஆமென். நான் ஒன்று கேட்கிறேன், உங்க ஆண்டவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு தராட்டி அவர் என்ன உனக்கு ஆண்டவர்? நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு நேரம் சாப்பாடு தர வக்கில்லாட்டி அவர் என்னத்துக்கு நமக்கு தெய்வம்? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படி சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறானோ அத போல பரலோக பிதாவும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ சாப்பிட வேண்டும். ஆமென். நீ பலன் கொள்ள வேண்டும். ஆமென். நீ தைரியம் அடைய வேண்டும். ஆமென். ருசியுள்ள பதார்த்தங்களை நீ சாப்பிட வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். ஆதியாகமம் 45:18 படிங்க. உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு
என்னிடத்தில் வாருங்கள், வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், ஆ, தேசத்தின் கொழுமையை போல் சாப்பிடுவீர்கள். தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது எங்கட சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? கொழும். ருசி இல்லாட்டில் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு சாப்பாடு எப்படி இருக்க வேணும்? ருசியா. ஜோய்சி வீட்டில் சமைக்கிற எப்படி இருக்கணும்? ஜோய்சி, ஜோய்சி எங்க என்ன இருக்கணும்? ருசியா இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்க வேணும்? கொழுமை. கொழுமையோட கொழுப்பை பற்றி சொல்லல. ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல முதல் தரமான சாப்பாடு சாப்பிட வேணும். கையசங்க. எந்த நேரமும் கோர அரிசியை சமைக்காதீங்க, எந்த நேரம் வெள்ளை பச்சி சமைக்காதீங்க. அப்புள் வண்டி சாப்பிடுங்க. அப்புளா அப்புளா இவன் பரதேசி தானும் தின்று காணாம எங்களுக்கும் அப்படி சொல்றான். அப்புள். அல்லேலூயா. ஓ அப்புள். அப்புள் பண்ற காசுக்கு நான் அதை சேர்த்து வச்சிடுவேன். அல்லேலூயா. சேர்த்து வச்சுட்டு ஒக்கமா விநாசக ஒக்கமே கொண்டு போய் கொடு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாங்கள் ஐயர் பரம்பரை என்று ஒரு ஆள் இருந்த ஆறாங்கட்டையிலான் இருக்கிறேன். உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னா, அவங்க இப்போ சேர்த்துக்கு வாரல. அதே மச்சமே சாப்பிட்றோம். நாங்கள் அந்த பரம்பரை. ஆமேன்னு சொல்லுங்க. கடைசி அவாக்கு ஒரு பிரச்சனை வந்து டாக்டர் சொல்லிட்டா, நீ மாட்டீரல் சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? மாட்டீரல். ஐயோ நான் சின்ன சாப்பிட்றேன். என்ன ஈரல்? ஒரு நாள் புருஷன் நல்லா சமைச்சு கொடுத்தான் மாட்டு ஈரல். அதுக்கு ஒரு மனுஷன் என்ன சொல்லி, ஐயோ அப்பா இந்த சாப்பாடை தவற விட்டுட்டோமே அப்பா அவ்வளவு நாளும். அவன் சொல்லுங்க. சும்மா ஐயர் கையரண்டாமல் நல்ல சாப்பாடை சாப்பிடு. ஆமென். கையெத்தி சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமென். ஆமேன் சொல்லுங்க. ஆமென். யோவான் தான் வெட்டுக்கிளியும் தேனும் சாப்பிட்டார். ஆமேன் சொல்லுங்க. அது அவர் கூலியம் அப்பா. அது அவர் அதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அவரை கர்த்தர் அதுக்கு தெரிவு செய்தார். உன்னதத்துக்கு தெரிவு செய்தார். சண்டை பிடிக்காம சினுங்காம ருசியா சமைச்சு நல்ல முதல் தரமான சாப்பாடு சாப்பிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. கீரை சம, ஆமென். மரக்கறிய சம, பழங்களை கொடு, பிள்ளைகளுக்கு பால் வகைகளை கொடு, முட்டைகளை கொடு, இறைச்சிகளை கொடு. அந்த சாப்பாட்டு பிளேட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் படுற கஷ்டம் தெரியுமா? நாங்க படுற கஷ்டம் என்னதுக்கு பைபிள் இருக்குது. நாங்க படுற கஷ்டம் வயிற்றுக்கு தான். வயிற்றுக்கு தான் கஷ்டப்படுறோம். நீ என்னது கஷ்டப்படுற? அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தந்தருளுங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையை கேட்கிற நீ ஒருவேளை சாப்பிட முடியாத நிலைமையில இருப்பாயா இருந்தால், உன் பரமபிதா உன்னை போஷிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உன் பரமபிதா உன்னை போஷிக்க வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பட்டினி கிடக்காத, பசியா இருக்காத, ஆமென். புருஷனோட சண்டை பிடிச்சிட்டு பிள்ளைகளோட சண்டை பிடிச்சிட்டு ஆகாரத்தை பிளக் பண்ணாத. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த பசி இருக்கும் வரைக்கும் நீ சாப்பிடு. ஆமென். பாஸ்டர் நீங்கள் எல்லாம் பிரசங்கிக்கிறீங்க, விடுங்க பாஸ்டர் தம்பிரியானிக்கு அப்படி கட்டுறேன். அல்லேலூயா. அதுக்கு டைம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நேரம் இருக்கு. நேரம். ருசியா சாப்பிடு, முதல் தரமா சாப்பிடு. கடைசி எப்படி சாப்பிடுன்னு கர்த்தர் சொல்றார். மத்தேயு 14:20. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். காணும். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ருசியா சாப்பிடு, நல்லதா சாப்பிடு, திருப்தியாக சாப்பிடு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கையசை சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்தியாக சாப்பிடு. ஆமென். உங்க வீட்டுக்கு வரவனுக்கு திருப்தியாக சாப்பாடு கொடு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய நல்ல ஒரு குணம் என்ன தெரியுமா? உபசரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். கையெட்டி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கையெட்டி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அறியாமல் தேவதூதரையே உபசரித்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி என்ன தேவதூதன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வருவான். ஆமென். 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 சாப்பாட்டுக்கு வரும் தேவதூதா. நாங்க 3 நாள் சமைக்கல தேவதூதா.
அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தேவதூதன் கேட்பார், இந்த கபட் எங்க பண்ணி? அல்லேலூயா. தேவதூதா தேவதூதா 3 வருஷம் சாப்பிடாமத்தான் வேண்டினான் தேவதூதா கபட். யாரை போஷிக்கிறோம்? யாரை போஷிக்கிறோம்? கோபிக்காதுங்க, இது இன்னைக்கு நான் கொஞ்சம் ஜோக்கா தான் இருக்கிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சமூகத்திலிருந்து நான் சரியான சத்தியத்தை போதிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் நீங்க சொல்றது ஆண்டவர்ட்ட வார்த்தை தான் சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிள்ளைகளும் ஆம்பளையும் தான் முதல் உயர்த்துறாங்க. ஆமென் சொல்லுங்க. முள்ளுக்கு அம்மாவார். தயவு செய்து தேவ பிள்ளைகளே, ருசியா சமைங்க, சொதி சமைச்சாலும். ஆமென். உண்மை எனக்கு சொதி பிடிக்காது, சொதி பிடிக்காது. ஆனால் ஒரு கொட்டில் வீடு, குழந்தை பிள்ளைகளை கூட வடிவா கழுவுறது இல்லை, அந்த வீட்டில் போயிருக்க சொதி சாப்பிட்டேன். அவன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என் மனுஷன் சொல்லுங்க, ஜெய் சொதி நாங்கள் வைப்போம் அடி. அல்லேலூயா. ஆமாம். இந்த என்ன தேனுங்க நான் இப்போ அடிக்கடி கேட்குறேன்னா என்ன சாப்பாடு? போஞ்சி கேட்குறேன்னா கேட்குறேன் இல்லையா? போஞ்சி. போஞ்சி சிங்கள விட்ட சாப்பாடுன்னா நான் நினைச்சேன். அல்லேலூயா. ஆனால் ஒரு வீட்டை போய் போஞ்சி சாப்பிட்டேன். அல்லேலூயா. ஆண்டிலிருந்து எண்டும் போஞ்சிதான். அல்லேலூயா. சில சாப்பாடு நமக்கு டேஸ்டா இருக்கும், எங்கேயாவது போய் அதை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் அது பிடிக்காமலே போயிடும். சாப்பிடுங்க நல்லா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் தயிர் சாப்பிட்டு இருக்கீங்க? ஜோக்கெட் சாப்பிட்டு இருக்கீங்க? மாம்பழம் சாப்பிடுங்க? முந்திரி சப்பளம்? முந்திரி சப்பளம் நீங்க சாப்பிடணும், ஏனென்றால் அது ஆண்டவற்ற விசேஷித்த உணவு. ஆமென். திராட்சை செடியே, ஆமென் சொல்லுங்க. அவர் திராட்சை செடி. ஆமென். அவரை நினைச்சு சாப்பிடுங்க. ஆண்டவரே திராட்சை பழத்துக்கு 1500 ரூபாய் சொல்றாங்களேப்பா, வயிற்றால அடிக்க சாப்பிடாங்க. அல்லேலூயா. மாசத்துல ஒரு 1500 ரூபாய்க்கு வேண்டி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாஸ்டர் பிரசங்கிட்டார் போட்டு சார பாம்பு விழுங்கிட்டு தொடர்ந்து கிடக்காதுங்க. ருசியா சாப்பிடுங்க, நல்லதா சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. ஆமென். அப்பா எங்கட வீட்டில் இருக்கிறார். ஆமென். இந்த வீட்டில் பெரும்பாலும் சண்டை எப்ப வருது சொல்லுங்க? அப்பா எப்ப வருது? சாப்பாட்டு நேரத்தில். சாப்பாட்டு நேரங்கள், சாப்பாட்டு கோப்பைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ அது ஆண்டவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றாடம் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தந்தருளும். இரண்டாவது, முதலாவது நீ நல்லா சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது நீ எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. மத்தேயு 6:12 படிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும் என்றால் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம். அதை நம்புறவங்க மட்டும் கையை தட்டி ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. அல்லேலூயா. கர்த்தர் என்னத்தை விரும்புகிறார்? கடன் இல்லாமல் நீ வாழ வேண்டும். கையை சச்சு ஆமென் சொல்லுங்க. ஆமென். காணது ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. முதலாவது அன்றாடம் சாப்பிட வேண்டும். அன்றாடம் சாப்பிட வேண்டும். இரண்டாவது கடன் இல்லாதபடிக்கு வாழ்க்கையை நடத்த வேண்டும். வாழ்க்கையை நடத்த. ஹல்லேலூயா. 5-6 தடவை சொல்லுங்க. ஹல்லேலூயா. வலது கையை அசைச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வெட்டு மிஷின் ஓடுவான், பெக்க ஓடுவான், டிப்பர் ஓடுவான், பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் ஓடுவான். நல்ல திறமை உள்ள மனுஷன். அவனை ஒருவன் தேடிக்கொண்டிருந்தான். கடைசியாக அவனை யாழ்ப்பாணத்திலிருந்து பாண்டியங்குளம் காட்டுக்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. மனுஷிய விட்டான், குடும்பத்தை விட்டான், தொழிலை விட்டான். யாழ்ப்பாணத்தில் எங்க வந்து ஒளிஞ்சிருக்கிறான்? பாண்டியங்குளம். ஏன்? கடன், வட்டி, அதாவது அந்த கூரல் சீட்டு. அந்த கூரல் சீட்டு போட்டு
ஒரு சில லட்சங்களை கழிச்சு வேலைக்கு அதை எடுத்துட்டு அதுக்கு பின்னுக்கு கட்ட முடியாதவனாய் குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, தொழிலை விட்டு ஒளிஞ்சி நிற்க வேண்டிய நிலைமை வந்தது. அதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், கடன் படாத. ஆமென். கையசை சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடன் படாத. ஆமென். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொல்லுங்க, கடன் படாத. கடன் படாத. கடன் படாத. கடன் படாத. ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் அதை விரும்பல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு திடீரென்று ஒரு வருத்தம் வந்துட்டது, திடீரென்று ஒரு மரணம் வந்து விட்டது, ஒரு கொஞ்சம் காசு வேணும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஓகே, அது உங்களுக்கும் கர்த்தருக்கும். வியாதி படுக்கையிலோ மரண நேரத்திலேயோ நீங்க வேண்ட கடன் கர்த்தருக்குரியது. ஆனால் நீங்க வீடு கட்டுவதனாலும் சரி, வீட்டுக்கு சோபா செட் போடுவதனாலும் சரி, மோட்டார் சைக்கிள் வேண்டுவதும் சரி, அல்ல ஒரு பிறந்த நாள் கொண்டாடினாலும் சரி, நீ கடன் வேண்டி செய்தால் அது சாபம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்பர் மட்டும் கையை வைத்து நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கடன் இல்லாத வாழ்க்கையை ஆவியானவர் தந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை குடும்பங்கள் செத்து இருக்கிறது. எங்களை மாதிரி இல்ல. வடகாட்டுக்கா கர்த்தருக்கு சோத்திரம். நாங்க அன்றன்றம் உழைச்சு சாப்பிட்டு முடிக்கிறோம். ஆனால் வசதியானவங்க இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கடன்கள். ஆனால் இந்த பைபிளை தூக்குற எல்லாரும் பைபிளை தூக்குங்க, பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் தூக்குங்க. வலது கையால ஏசப்பா சோத்திரம் சொல்லுங்க. நன்றி அப்பா. ஒரு நாளும் கடன் படாத. கடன் படாத. ஒரு தொழில் செய்ய போறையா, கடன் பட்டு தொழில் செய்யாத. ஆமென் சொல்லுங்க. ஒரு 10 லட்சம் போட்டால் நான் ஒரு கடை திறக்கலாம் என்று நீ யோசிப்ப. ஆனால் அந்த 10 லட்சத்துக்கு கடன் படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தொழில் வெறும் 10 லட்சம் வேண்டி கடன் போட்டு நீ தொழில் செய்யலாம், ஆனால் ஆசீர்வாதம் நிம்மதியா இருக்காது. ஹல்லேலூயா. சோமன் வானத்தின் பலகணிகளை கர்த்தர் தருவார். ஆமென். தன் சித்தத்தை அவர் உனக்கு நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ரப சந்தர ரப லிபிதி நம மரியந்தரா. கடன் தண்ணிகள் எங்களுடைய வாழ்க்கையில மேற்கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனம் 22:7 படிங்க. நீதிமொழிகள் 22:7 சீக்கிரமாய் வாசிங்க. ஹல்லேலூயா. நீதிமொழி 22:7. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு, கடன் கொடுத்தவனுக்கு பட்டுவாங்க, பட்டுவாங்க, பட்டுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாரு. அல்லேலூயா. தேவசே எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. பட்பானே, எனக்கு ஒரு தேவை இருக்கு பட்பானே. எனக்கு ஒரு 5 லட்சம் தாரீங்களா? அல்லேலூயா. 5000 ரூபா தாரீங்களா? இருக்கா? சும்மா பேச முட்டை. நான் கேட்ட மாதிரி 5000 ரூபா இந்த பக்கம் கிடக்கு தனியா. வண்டிட்டுங்களா? பைபிள் என்ன சொல்லுது? நான் யாருக்கு அடிமை? யாருக்கு அடிமை? அடிமையா போயிடுவேன். நான் அவரை எதிர்த்து நிக்கலாம், இந்த பலத்தை வச்சு எதிர்த்து நிக்கலாம். பைபிள் வசனத்தின்படி என்னது? இவர் என்ன பாவம் செய்யறாரோ அந்த பாவம் எல்லாம் எங்க வரும்? ஆமென் சொல்லுங்க. ஆமென். இவர் கள்ள பஞ்சாதி பிடிச்சார் என்றால் அந்த கள்ள பஞ்சாதி சாபம் யார்கிட்ட வரும்? இவர் இன்னொருனுக்கு அடிச்சார் என்றால் அந்த அடியத்தை வேண்ட கண்ணீர் எங்க வரும்? இவர் நல்லது செய்தான கெட்டது செய்தான எல்லாம் என்னோட கனெக்ட் ஆகிடும். யார்கிட்ட நீ கடன் வேண்டாயோ அங்கே கனெக்ஷன் உருவன. கத்த சொல்றாரு, நீ அடிமையாய் போயிடுவாய். நீ யாருக்கு அடிமை? இயேசுவுக்கு. ஆமென். இயேசுவுக்கு. ஆமென். இயேசுவுக்கு. ஆமென். யாழ்ப்பாணத்துக்கு கிடையாது. ஆமென். திருகோணமலையானுக்கு கிடையாது. ஆமென். கொழும்பானுக்கு கிடையாது. ஆமென். முழங்காவிலானுக்கு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நீ பரலோகத்தானுக்கு அடிமை. ஆமென். பரலோக தேவனுக்கு அடிமை. ஆமென். ப்ளீஸ், ஹல்லேலூயா. ப்ளீஸ், உங்களுடைய ஊழியக்காரனாய் நான் உங்களுடைய தாழ்மையிட்ட கேட்கிறேன். கடன் படாதிருங்கள். ஆமென். கடன் படாதிருங்கள். ஆமென். கடன் படாதிருங்கள். ஆமென். முழங்கால் ஊன்றுங்கள். ஹல்லேலூயா. விடுங்கள். ஆமென். கரத்தை உயர்த்துங்கள். ஆமென். மனம் இறங்குகிற தேவன் அற்புதங்களை
அல்லேலூயா பாண்டி வாங்க, பாண்டி வாங்க. அல்லேலூயா. பாஸ்டர், நாங்க ஒரு சீட்டு போடுறோம், ஆறீங்களா பாஸ்டர்? எவ்வளவு ஐயா மொத்தம்? நடக்குது போல கிடக்கு. எத்தனை லட்சம்? அவர் நாளாந்தம் கடலுக்கு போய் வரவர். ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர், நான் 5 லட்சம் எடுத்து தான் பாஸ்டர் நான் இந்த வேலை செய்யறேன். எனக்கு என்ன வரும்? அடி வயிற்றுல இருந்து ஆசை வரும். ஆமே, போட்டுட்டா நான் ஏதோ செய்யலாம் தானே, நானும் பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், சீட்டு பிடிக்க வேண்டாம். ஆமென் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென் உங்களுக்கு காசு மிஞ்சுதா பேங்க்ல கொண்டே போடுங்க. ஆமென் அது பிள்ளை இல்லை. அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லையா, ஏழைகளுக்கு கொடுங்க. ஆமென் கர்த்தர் கொடுப்பார். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா சீட்டு போடாதுங்க, ஆமென் கூறல் சீட்டுகளுக்குள்ள போயிடாதுங்க. வேலை செய்யறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவங்களுக்கும் அது தேவையில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருக்கும் அடிமையாக கூடாது. ஆமென் அல்லேலூயா யாருக்கும் அடிமையாக, அல்லேலூயா யாருக்கும் அடிமையாக கூடாது. ஆமென் யாருக்கும் அடிமையாக கூடாது. யாருக்கும் அடிமையாக கூடாது. அம்மாவுக்கு அடிமையாக கூடாது. சகோதரத்துக்கு அடிமையாக கூடாது. சொந்த பந்தத்துக்கு அடிமையாக கூடாது. கர்த்தர் உனக்காக சுத்தம் பண்ணுவா. ஆமென் கர்த்தர் உனக்காக சுத்தம் பண்ணுவா. ஆமென் கர்த்தர் உனக்காக சுத்தம் பண்ணுவா. ஆமென் கர்த்தர் உனக்காக சுத்தம் பண்ணுவா. ஆமென். நீ ஒளிச்சு தெரிய கூடாது. அல்லேலூயா நீ செத்து போக கூடாது. ஆமென். ஒண்ட விட்டு ஒண்டடமா நீ தெரிய கூடாது. ஆமென். கடன் இல்லாத ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ரோமரின் புத்தகம் 13:8 வாசிங்க. உபாகமத்தை அதுக்கு பிறகு எடுங்க. ரோமர் 13:8. ஆவியானவரே உமக்கு நன்றி. ரோமர் 13:8 வாசிங்க, சீக்கிரமாய் படிங்க. ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனையெல்லாம் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா கையை கொடுத்து சொல்லுங்க, மற்ற ஒன்றிலும். ஒரு ஆளுக்குள்ள கையை கொடுத்து சொல்லுங்க, மற்ற ஒன்றிலும் கடன் படாத. கடன் படாத. அல்லேலூயா. அல்லேலூயா மோட்டார் சைக்கிள் கூட கடன் வேண்டாத, சைக்கிள் கூட கடன் வேண்டாத. ஆண்டவன் கால் தந்திருக்கிறார். ஆமென் என்ற மோட்டார் சைக்கிள் எழுதியிருக்கிறேன், ஆகாப்புக்கு முன் எலியா. அத வித்தியாசம் வித்தியாசமா வாசம். என்னடா அப்புக்கு அப்படின்னா வாசகம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆகாப் அரசன், அவன் ரதத்துல ஓடினான். எலியா தீர்க்கதரிசி ரதம் இல்லாமல் வெறும் காலில் ஓடினான். அல்லேலூயா முதல் வந்தது எலியா. ஆமென் நீதான் முன்னுக்கு வருகிறவா. ஆமென் நீதான் முன்னுக்கு வருகிறவா. ஆமென். நீதான் முன்னுக்கு வருகிறவா. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. யார்கிட்டையும் கடன்படாத, அல்லேலூயா. கடன்படாத. ஆமென். அதே நேரம் நீ கொஞ்சம் கொஞ்சமாய் உழைக்கிற காசை யார்கிட்டையும் ஏமாந்து போகாத. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா சீட்டு பிடிச்சு ஏமாந்து போகாத. ஆமென். தேவையில்லாமல் ஆக்கிட்ட கொடுத்து ஏமாந்து போகாத. ஆமென். கையெத்தி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். உபாகமத்துல கர்த்தர் என்ன சொல்ல எழுந்து நிக்க போறோம். அதுக்கு பிறகு வாசிச்ச பிறகு 15:6 உபாகமம் 15:6. நன்றி ஆண்டவரே, உன் தேவனாகிய உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவது இல்லை, நீயோ கடன் வாங்குவது இல்லை. நீயோ நீயோ நீயோ. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் பைபிளை நம்புறீங்க? இல்ல இல்ல இல்ல, உங்களோட நம்பிக்கை காணாது. எத்தனை பேர் பைபிளை நம்புறீங்க? ஆமென். இயேசுவை எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சத்தியம் உள்ளது. ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? வானம் பூமி ஒளிஞ்சு போனாலும் ஒரு உறுப்பு கூட ஒளிஞ்சு போகாது என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. நீ கடன் வாங்க மாட்டாய். ஆமென் ஏன் கடன் வாங்க மாட்டாய்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நீ எந்த பிள்ளை? ஆமென். எனக்கு தெரியும் உன்னை வாழ வைக்க. ஆமென். எனக்கு தெரியும் உனக்கு தொழில் தர. அல்லேலூயா. எனக்கு தெரியும் உன் பிள்ளை இந்த கல்யாணத்தை செய்து வைக்க. ஆமென்.
அல்லேலூயா. Hallelujah. சீதனம் இல்லாமல் கர்த்தர் கொண்டு வருவார். Hallelujah. ஆமென் சொல்லுங்க. Amen. சீதனம் இல்லாமல் வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். Amen. அல்லேலூயா. Hallelujah. தேவன் தள்ளப்பட்ட கல்லை Hallelujah. மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர்தான் நீ நம்புகிற உன் தேவனாகிய கர்த்தர். Hallelujah. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. Amen. ரெண்டு பகுதியை பார்க்கிறவங்களுக்கு எழுந்து நிற்க போறோம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய ஜெபத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது, முதலாவது அன்றன்றாடம் சாப்பிடு, இரண்டாவது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. ரெண்டு கரங்களை நல்லா அசைத்து ஆண்டவர் இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களையும் எனக்கு தாங்கப்பா, நான் உம்முடைய பிள்ளையப்பான்னு சொல்லி ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க. ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுங்க, இந்த ரெண்டை வச்சு ஜெபம் பண்ணுங்க, இந்த ரெண்டை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. தாங்காண்டவரே, 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 ஆசீர்வாதங்களை தாங்காண்டவரே. அங்கந்துள்ள ஆகாரம் ஆண்டவரே, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டார். உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி அப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் வரணும், என்ன பாருங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய இதயம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆமென் சொல்லுங்க. என்னுடைய இதயம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த புள்ள கடன் வேண்டி ஒளிச்சு திரிஞ்சா எனக்கு எவ்வளவு வேதனை சொல்லுங்க அப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய பிள்ளைகள் கடனில மீள முடியாமல் துடிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். பரமபிதா அவ்வளவு வேதனைப்படுங்க. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள், அல்லேலூயா. அவருடைய மனசு எங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆமென். ஆமென். அருமத்துன்னு சொல்ல மாதிரி சொல்லல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏசப்பான்ற இதயம் என்னிட கிடக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, இந்த இதயத்தையும் இந்த கண்களையும் இந்த சபையில நான் வச்சிருக்கிறேன். ஆமென். என்னத்தையும் இதயத்தையும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கும் ஒளிச்சு வாழக்கூடாது. ஆமென். இது வரைக்கும் உங்களுக்கு கடன் இருக்குதா? ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போடுங்க, இருக்கிறத வச்சு ஆண்டவர்ட்ட மகிமையை தேடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 உன்னட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் என்ன, அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். கடன் இல்லாமல் வா, ஆமென். கடன் இல்லாமல் வா. ஆமென். யாருக்கு அடிமைப்படாத, ஆமென். அடிமைப்படாத, ஆமென். ஒரு பிடி சோத்துக்கு அடிமைப்படாத, ஆமென். சந்தோஷமா தந்தா வேண்டு, ஆமென். நீ அடிமைப்படாத. அல்லேலூயா. 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 கையெழுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்திய தேசத்துல படங்களை இயக்கின ஏவிஎம் ராஜன் என்பவரை நீங்க அறிந்திருப்பீங்க. அப்படி சாட்சி ஒரு முறை நான் கேட்டிருந்தேன். அவர் ஆண்டவர் அறிய முன்னுக்கு திருப்பதிக்கெல்லாம் தன்னுடைய அந்த டைரக்டரா இருக்கிறபடினால தன்னுடைய பணங்களை கொண்டு போய் கொட்டுவார். இப்படியே படங்கள் செய்யறதுக்கு காசுகள் வேணும். கடன் வேண்டி கடன் வேண்டி கடன் மீள முடியாமல் அந்த ஏவிஎம் ராஜன், ஏவிஎம் ப்ரொடக்ஷன் என்றே இருக்கு, உங்களுக்கு தெரியும். அவர் சாகிற தருவாய், அன்றைக்கு இரவு மருந்து குடிக்க சாக போகிறார். அந்த மருந்து குடிச்சு சாகிற நேரத்தில் அந்த இரவு மனுஷி பிள்ளைகள் ஒருத்தருக்கும் சொல்லல, அவர் ரெடியாகி கொண்டிருந்தார். அந்த ரெடியாகி கொண்டிருக்கிறதுல கடைசியா யோசிச்சு பார்த்தாராம், திருப்பதி என்றும் அந்த பதி என்றும் இவ்வளவோ காசு கொடுத்தனே, எத்தனை கோயில கொடுத்தனே, ஒருக்க இந்த சாமிகளோட பேசுவோம், அது என்னோட பேசட்டும் என்று சொல்லி அந்த இரவு வேளையில் அந்த மருந்து போத்திலையும் வச்சுக்கொண்டு ஒவ்வொரு சாமியாய் கூப்பிட்டு கேட்டாராம், என்னோட பேசு, நான் உனக்கு எவ்வளவோ செய்தேன், நீ என்னோட பேசு, நீ என்னோட பேசாவிட்டால் நான் வெள்ளனை செத்து போடுவேன். அவர் கதறினார். இது உண்மையாய் நடந்த சம்பவம். ஒன்றுமே பதில் கொடுக்கவில்லை. சோர்ந்து போய் இருந்து விட்டார். பல மணித்தியாலங்கள் கழித்து ஒரு குரல் கேட்டதாம், ராஜன். அல்லேலூயா. ராஜன். அல்லேலூயா. அவர் யார் நீ என்றார். அந்த குரல் சொல்லிச்சுதான், நான் தான் இயேசு. ஆமென். நான் தான் இயேசு. ஆமென். அவர் சொன்னாராம், நான் எல்லா சாமிக்கும் போட்ட, நான் உனக்கொண்டும் போடலையே. ஆண்டவர் சொன்னாராம், நாளைக்கு இந்த நேரம் உன்ற கடன்கள் கட்டப்பட்டிருக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. மருந்து குடிக்கல. காலையிலே அவருடைய வீட்டுக்கு ஒரு தொழில் அதிபர் வந்தார். அல்லேலூயா. நேரா அவரை கூட்டிக் கொண்டு அந்த சினிமா ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போய், இவருக்கு என்ன கடன் இருக்குதோ அத்தனை கடனை நான் கட்டி முடிப்பேன் என்ற பேரில் மாத்து கொண்டு எழுதி போட்டு, ரெண்டு பேரும் காரில் வரும்பொழுது இவர் கேட்டாராம், ஏன் இப்படி திடீரென்று? அந்த மனுஷன் சொன்னானா, ஒரு ஆள்
நான் வந்து சொல்லிச்சு, விடியப்புறம் போய் ராஜனுடைய கடன் முழுக்க நீதான் கட்ட வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சினிமா தொழிலை விட்டார், ப்ரொடியூசர் என்ற பேரை தூக்கி எறிஞ்சார், தேவனுக்காக ஊழியம் செய்ய தொடங்கினார். ஹalleluya. தேவ பிள்ளையே, அவ்வளவு கடனும் இன்னொரு மனுஷனை கொண்டு கத்தர் அடைச்சார். ஆமென். ஆமென். நீ கத்தரை நோக்கி பார்த்தா ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு ஆமென். ஹalleluya. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. தேவதாஸ் வீட்டுக்கு போ, அவனுக்கு இவ்வளத்தை கொடு என்று கத்தர் அனுப்புவார். சுந்தரி வீட்டுக்கு போ, அவளுக்கு இவ்வளவு பணத்தை கொடு என்று கத்தர் அனுப்புவார். அல்லேலூயா. ஹalleluya. சின்ன தம்பி வீட்டுக்கு போ, அவனுக்கு இவ்வளவு பணத்தை கொடு என்று கத்தர் உனக்கு கட்டளையிட்டு ஆத்துமாக்கள் அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீ உன் மனசுல, உன் பைபிளில கூட எழுதி வைக்க வேணும், எண்ணி நான் யார்கிட்டையும் கடன் பட மாட்டேன். அமர்ந்திருங்க, கோபிக்காதுங்க, அமர்ந்திருங்க. மூன்றாவது மத்தேயு 6வது அதிகாரம், அது சுருக்கமா சொல்லி 4வதையும் சொல்லி முடிக்கிறேன். 12வது வசனத்தை மறுபடியும் படியம்மா. 6:12. நன்றி அப்பா. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அஜெண்டா கொடுத்துட்டேனா பாஸ்டர் அப்படியே வச்சுட்டாருன்னு சில அப்படியே பிடிப்பாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பப்பண்ண பாவம், சின்ன ஊழியக்காரன் தானே, இவர் பெரிய ஊழியக்காரன், விரட்டி வேண்டிட்டார். வந்துட்டு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு சொல்லுவாங்க, நீங்கள் அண்டைக்கு மாடியில் அஜெண்டா வேணும் நீங்கள், அப்படியே நாள் தான் நீங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரைட். 3வது கர்த்தர் விரும்புகிற என்ன சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல சாப்பிடு அன்றாடம். 2வது கடன் இல்லாமல் இரு. 3வது உண்ட வாழ்க்கையில யார் மேலும் கசப்ப வச்சிருக்காங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். யார் மேலும் வெறுப்ப வச்சிருக்காங்க. ஆமென். மன்னிச்சு விட்டுடு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. மன்னிச்சு விட்டுடு. ஆமென். அன்றாடம் எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை கொடுப்பாங்க. அன்றாடம் நாங்கள் மனிதர்களா இருக்கிறபடியால் எங்களுக்கு சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். யார் மூலமா வரப்போகுது? பேய் வந்து 2 கொம்பு வச்சு வர போறது இல்ல, தூரத்திலிருந்து வர போறது இல்ல. நமக்கு பக்கத்துல, நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம சொந்த பந்தங்களுக்கு, நம்ம சபைக்குள்ள தான் இருக்கும். அது எல்லாத்தையும் தூக்கி லொக் பண்ணி இரும்பு பட்டிக்குள்ள மூடாமல் மன்னிச்சு வாழு. அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க, மன்னிச்சு வாழு. மன்னிச்சு வாழு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மன்னிச்சு வாழு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படிதான் புருஷன்டா 10 கதை கதைப்பான். அல்லேலூயா. அதெல்லாம் தூக்கி பிடிக்காத. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவதாஸ் பாஸ்டரும் அப்படித்தான் இருந்துட்டு அப்படித்தான் பேசுவார். அதெல்லாம் பெருசா எடுக்காத. ஆமென். அப்படியே முன்னுக்கு இருந்து வர பின்னுக்கு தான் ஆமென் கூட வாக்கடாக்க. அல்லேலூயா. கர்த்தர் பெருசா எடுக்காதீங்கப்பா, மன்னிச்சு விடுங்கடாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மற்ற ஊழியக்காரங்களும் மேரா விட்டு நீங்களும் மேரா விட்டுறாங்கடாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாவது வயசு போக சில கதைகள் கொஞ்சம் பிள்ளையாத்தான் இருக்கும். ஆமென். அப்படி இப்படி எல்லாம் லோக் பண்ணாதேங்கடா. அல்லேலூயா சொல்லுங்க. பாண்டிட சிரிப்பு எனக்கு வித்தியாசமா கிடாக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீ என்ன மாதிரி பிரதர்? அல்லேலூயா. பாஸ்டர் நீங்கள் பிரச்சனை மாமா வரைக்கும் இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ப்ளீஸ் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா பிரச்சனைகளையும் இதுக்கு நீங்க வைக்காதீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு இதுல அந்த குளிந்து போகுது நெஞ்சுக்குள்ள? கை வைத்தாதீங்க. வா, குளிந்து போகும். அப்படியே சூடா இருக்கும், குத்தி எடுக்கும். ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பாரம் வந்துட்டுது. எல்லாத்தையும் லோக் பண்ணாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சிலர் முறாச்சு பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நேற்று பிரைஸ்லோட் சொன்னவன் இன்றைக்கு நாய் என்று சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நேற்று வரைக்கும் நீதான் என்ற சாமி என்றவன் இன்றைக்கு நீதான் என்ற ஆமி என்று சொல்லுவான். அல்லேலூயா. போகட்டும். ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும் அல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பெத்த பிள்ளையை கைவிட்டாலும் அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. 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 பயப்படாத. ஆமென். ஐயோ, இந்த மனுஷன் இப்படி செய்தாள், இந்த மருமகள் இப்படி செய்தாள், இந்த மருமகன் இப்படி செய்தான், அவன் இப்படி செய்தான், எல்லாம் மன்னிச்சிட்டு இனி கவனமாயிரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்கடையாக்களுக்கு அந்த சத்தியம் விளங்குறல. மன்னிச்சிட்டு உடனே போய் திருப்ப நக்கிறது அவங்கட வீட்டை போய். அல்லேலூயா. நக்குண்டர் அடிமைப்பட திருப்ப அடிமை. மயூரன் ஒருக்கா தவறிட்டானா, பட்டு ஒருக்கா தவறிட்டானா, பாண்டி ஒருக்கா தவறிட்டானா, அவனை மன்னிச்சுக்கோள், ஜோம் பண்ணு, அவனை உண்ட சகோதரமா வச்சிரு. திரும்ப அந்த விஷயத்துல அவனோட கவனமாயிரு.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவனுக்குள்ள அந்த வீக்னஸ் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பலவீனம் அவனுக்குள்ள இருக்குது. ஆமென். நீ திருப்ப திருப்ப கதைச்சால் திருப்ப அவன் உன்னை துன்பப்படுத்துவான். விலத்திப் போ, சுமந்து போகாத. ஆமென். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, விலத்திப் போ, விலத்தி போ, சுமந்து போகாத. சுமந்து போகாத. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னடா இது, என்ன அல்லேலூயா? பஞ்சாப். ஆ? அது சொல்லுங்க. அல்லே கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற சொல்லுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். சும்மா குற்றம் செய்யாடுன்னு சொல்லுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் சவுண்டா சொல்லுங்க, பாஸ்டர் நான் உங்களை மன்னிச்சிட்டேன் பாஸ்டர். சவுண்டா சொல்லுங்கப்பா. வீட்டை வாங்க, தேத்தனைய குடிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களை மன்னிச்சிட்டேன். தேவ சமூகத்துல வீட்டை வாங்க. பிலாப்பழம் கிடக்குதா? அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து பிலாப்பழம் ஆசைப்பட்டு நான் ஒரு பிலாப்பழம் கொடுத்து விட்டேன். அது உதவாத பிலாப்பழம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. உதவாத பிலாப்பழம் தின்னியாலும் வீட்டை வாங்க. அல்லேலூயா. நாங்க ஒற்றுமையா இருப்போம், ஐக்கியமா இருப்போம், ஆமென். சந்தோஷமா இருப்போம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல பக்கத்து வீட்டுக்காரனோட சந்தோஷமா இருங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். திருப்ப கடன் படாதீங்க, திருப்ப அவனுக்கு அடிமைப்படாதீங்க. ஆனால் சிரிங்க பார்த்து. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சிரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஆண்டவர். ஆனா என்ன செய்யுங்க? சரிங்க, முழு பல்லுங்க இப்படியாவது சிரிச்சுட்டு போங்க. ஆமென் சொல்லுங்க. இப்படின்றாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடைசி நாலாவது ஆண்டவர் விருப்பம் ஜெபத்துல கர்த்தரங்கள் என்ன எதிர்பார்க்கிற? முதலாவது ஜோன்சன் என்ன செய்யணும்? முதலாவது ஆகாரம். ஓ நல்லா சாப்பிடு ஒவ்வொரு நாளும். இரண்டாவது சுவையான. இல்லையடா, கடன் இல்லாமல் வாடு. ஆமென். மூன்றாவது மனசுக்களை வச்சிருக்காத. நாலாவது முக்கியமான சப்ஜெக்ட் 6:13. நன்றி ஆவியானவர். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை காத்துக் கொள்ளும். கையை தட்டி ஆவியானவரே நன்றி. ஒரு 10 நிமிடங்கள் இந்த வார்த்தையோட நீங்க இணைய போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் என்னத்தை விரும்புறார் என்றால், பிசாசிட்ட நீ அம்பிடாத. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தானிட்ட நீ அம்புற்றாத. ஆமென். ஆமென் சொல்லு. ஆமென். பிசாசு சுத்தி தெரியுது. ஆமென். ஆமென். உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு சுத்தி தெரியுது. ஆமென். சபைக்கு வெளியே நிக்கிறான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இஞ்சலி பக்கம் நிக்கிறான். ஆமென். இஞ்சலி பக்கம் நிக்கிறான். ஆமென். அங்கலி பக்கம் நிக்கிறான். ஆமென். இஞ்சலி பக்கம் நிக்கிறான். ஆமென். ஏன் நிக்கிறான்? யாரை விழுங்கலாம்? யாரை விழுங்கலாம்? அல்லேலூயா. பிரசங்கிக்கிறவனை விழுங்கலாமா? பின்னுக்கு ஆமேன் போடுறவனை விழுங்கலாமா? முன்னுக்கு இருக்கிற கொண்டைகளை விழுங்கலாமா? வகை தேடி. ஆமேன் சொல்லுங்க. ஆமென். அப்படின்னா என்ன? பிளான் பண்ணி. சொல்லுங்க. பிளான் பண்ணி. சவுண்டா சொல்லுங்க. பிளான் பண்ணி சுத்தி திரிகிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்க வேணும். இவனிட்ட நீ மாட்டக்கூடாது. ஆமென். மாட்டக்கூடாது. அல்லேலூயா. கையாசை சொல்லுங்க. ஆண்டவரே நான் மாட்டக்கூடாது. ஆண்டவரே நான் மாட்டக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கையில மாட்டினாயோ அம்போ. அவன் சொல்லுங்க. அவன் எப்போ உன்னை விழுத்த பாப்பான். அந்த வார்த்தை 2 வசனத்தை வாசிச்சு நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 12:43 படிங்க. மத்தேயு 12:43 கடைசியா வாசிக்கிற வசனத்துக்கு முதல் வசனம் 43. நன்றி ஆவியானவரே. 12 ஆச்சு. அல்லேலூயா. சரியா? 12. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது ஆமென். ஆமென். வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் என்ன கவனிங்க. பைபிள் பார்க்கங்க. இப்ப என்ன கவனிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. அசுத்தாவி. அசுத்தாவி. இப்படி சொல்லுங்க. அசுத்தாவி. அசுத்தாவி. வலது கை எடுத்து சொல்லுங்க. அசுத்தாவி. அசுத்தாவி. பிசாசு. பிசாசு. வெளிய போகுது. சுத்துது. யோசிக்குது. பாத்தீங்களா? அல்லேலூயா. நாங்கள் கூட யோசிக்கல, பேய் யோசிக்குது. அல்லேலூயா. பிசாசு சுத்தி திரிஞ்சு என்ன செய்யலாம்? தேவதாஸ் பாஸ்டரை விட்டு 13 வயசுல வெளிய போனது. அல்லேலூயா. எத்தனை வயசுல? சவுண்டா சொல்லுங்க. 13 வயசுல வெளிய போச்சு. இப்ப 46 வயசு. கிடைக்கல எத்தனை நேரம் வந்து போனானோ எனக்கு தெரியல. அல்லேலூயா. இப்ப வெளிய போகும் பொழுது அது தேவதாச குறிச்சு அது என்ன செய்யுமா? யோசிக்கும். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் என்ன செய்யறோம் அதெல்லாம் அவன் செய்வான்.
ஒரு நல்ல ஊழியக்காரன் என்ன செய்யறான், அவங்களை கெட்ட ஊழியக்காரன் செய்யற மாதிரி ஆண்டவர் செய்யறான். அவன் யோசிப்பான், தேவதாஸ் எப்படி இருக்கான், எப்படி இருக்கான், எப்படி இருக்கான், எப்படி இருக்கான், எப்படி இருக்கான், ஜோதிச்சு போட்டு அவன் என்ன செய்வான். படிய மாட்ட வசனம். அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போ. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்ப அந்த பிசாசு பறந்து வந்து என்னை பார்க்கும் பொழுது அந்த என்ற வாழ்க்கை என்னவா இருக்குதா? முதலாவது வெறுமை. சொல்லுங்க, வெறுமை. சவுண்டா சொல்லுங்க, வெறுமை. நித்திர உடாக்கள் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வெறுமை. காணது எல்லாரும் சொல்லுங்க, வெறுமை. ஆண்டவருடைய பிள்ளைகள் வெறுமையாகவே இருக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஐயோ வருத்து போட்டுன்னு சொல்றீங்களா? பிசாசு முதல் பார்க்கிறது அதுதான். ஆமென் சொல்லுங்க. பாட்டு வருகுதில்ல, ஜெபம் வருகுதில்ல, தேவ பிரசன்னம் வெறுமையான நிலைமை வரக்கூடாது. ரபஹந்தரலப லிபிதினா மமஹந்தரலப ஷமம ரியந்தரலப ரியஹந்தரு ஒருமம ஷமம ரியந்தரலப. முதலாவது அவன் என்னத்தை பார்க்கிறான்? வெறுமை. அடுத்தது என்னத்தை பார்க்கிறான்? பெதுக்கி இருக்குது, ஜோடிக்கப்பட்டு உலக காரியங்களால அது நிரம்பி இருக்குது, உலகத்தின் தேவைகள், உலகத்தின் கவலை. அப்ப உடனே என்ன செய்யும்? திரும்ப வரணும். ஆனா அது திரும்ப வராது. அது என்ன செய்யுமாம்? திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இவர் போய்களை சுத்தி திரியக்கல அருமத்துறையிட்ட இருந்தாலும் அங்க நிப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஏய் நீ எங்க இருந்து வர? நான் அருமத்துறையிட்ட இருந்து வந்தேன். நான் அருமத்துறையிட்ட நீ என்னடா செய்ய? அவனை குடிச்சு வெறிக்க பண்ணி எல்லாம் அட்டிக்க பண்ணினான். அப்ப இது யோசிக்கும், என்னை விட இது பெரிய ஆள் தான் இவனுக்குள்ள இருந்திருக்கு. அந்த பேரை நோட் பண்ணி 2 பேரும் கதைப்பாங்க. அருமத்துறைண்டா இருந்த பேயும் என்னட்டு இருந்த பேயும் கதைச்சு தொடர்புல இருக்கு. மச்சான் எப்படி இருக்கிறேன்? அடுத்த கிட்டுனியாக்கள் இருக்கிறது தான். ஆமேன்னு சொல்லுங்க. 75 வருஷமா கிட்டுனியா வச்சு செய்த கூத்து தெரியாதான்னு அந்த பேர் சொல்லும். அப்ப எல்லாம் தேவதாஸ் பே கேட்கும். அடுத்தது அங்க விமலடியான் ஆராதனை இருக்கும் பொழுது நித்திர கொள்ள பண்ணினான் அப்படின்னு சொல்லுவான் அந்த பிசாஸ். அப்படி எங்களை பெரிய அண்ணன், அப்படியே எங்களை உத்தியா குமார் எல்லாம் 1 2 3 4 5 2 பேரை சேர்க்கணும். எல்லாம் விசுவாசத்தோ பிக்கி அண்ணன். அல்லேலூயா. 6வது யாரு? பிக்கி அண்ணன் பேர். 7வது யாரு? சேவியற்ற பேர். எப்படி இருக்கு? 7 பேயையும் சொல்லும், டேய் ஒரு இடம் இருக்கடா, மொக்கு ஆள் வாங்கடா போவோம். அப்படியே 8 பேயும் அவன் சொல்லுங்க, ஒன்று கண்ணுக்களால உள்ளுக்கு போகும், ஒன்று காதுக்களால போகும், ஒன்று வாய்க்கலாம். 8 இருந்து டப்பக்கு 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 அடியா டப்பக்கு 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 சொல்லுங்க. டப்பக்கு டப்பக்கு கோபப்பாடு, எரிச்சல் பாட்டு, சண்டை பாட்டு, சீனப்பாட்டு, மூதேசி என்று சொல்லி சனியன் என்று மூச்சியன். முதல் எத்தனை பேர் இருந்தது? 1. இப்ப எத்தனை பேர் இருக்குது? வனஜாதி சர்ட. அல்லேலூயா. தினேஷ் மாத்தியோட்ட. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு எத்தனை பேய சாத்தான் வச்சிருக்கிறான்? எத்தனை பேய வச்சுக்கான்? ஒரு ஆளை படுத்துறதுக்கு எத்தனை பேரை வச்சுக்கான்? 7. அவ்வளவு பிசாசு இருக்கு. என்ன எவ்வளவு கவனமா இருக்க வேணும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேணும். ஏன் பேய் பிடிக்குது எங்களை? ஏன் பிசாசுகள் எங்களை தாக்குது? ஆண்டவர்களை விட்டு போகும் பொழுது பிசாசு வருகிறான். ஏன் ஆண்டவர்களை விட்டு போகிறார்? பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர்களை விட்டு போகிறார். அந்த நிலைமைக்கு நாங்கள் போகக்கூடாது. எழுந்து நின்று கடைசி வசனத்தை வாசித்து இறுதி ஜெப வேளைக்குள்ளாய் கடந்து செல்லணும். நிரோசி மட்டும் பைபிளோட எழும்புங்க. மற்ற எல்லாரும் பைபிள்களை கீழே வச்சுட்டு பிசாசிடம் நாங்கள் அம்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. மகன் நியாயாதிபதிகள் எடுத்து வையம்மா. நியாயாதிபதிகள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும், சில மனுஷருடைய காரியங்களை நீங்க வெறுப்பீங்க, ஆனா அதே காரியத்தை நீங்க செய்வீங்க அவங்களோட சேரும் பொழுது. பாத்துக்கீங்களா? அவன் சொல்லுங்க. சிலர் செய்கிற புள்ள உங்களுக்கு பிடிக்காது, ஆனா கொஞ்ச காலத்துல அவங்களோட நீங்க சேர்ந்துட்டீங்க என்றால் அதே புள்ள நீங்க செய்வீங்க. காரணம் என்ன தெரியுமா?
அந்த அசுத்தாவியுடைய தாக்கம் உங்களுக்குள்ள வருகிறது. அதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், அம்பிடாத. ஆமென். அம்பிடாத. ஆமென். பைபிள்ல இருக்குது, ஜெபம் பண்ண வர ஊழியக்காரன்ட்ட கூட உடனே கொண்டு போய் தலையை கொடுக்காத. ஆமென் சொல்லுங்க. தலையை என்ன செய்யாதையாம்? கொடுக்காத. அது கொடுத்த என்னவாம்? அவர்களுடைய சாபத்துக்கு நீ பங்காளியாய் போய் விடுவாய். யாருக்குள்ள என்ன ஆவி இருக்குது? அவன் ஓனாய ஆட்டுக்குட்டியா? அதை இனம் புரியாமல் சேராத. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சுடலைக்குள்ள இருந்தாலும் பிசாசு உங்களை பிடிக்க முடியாது. ஆமென். ஆனா எவர்கள் நல்லவர்கள் என்று நினைச்சு பிசாசின் மனசோட பழகுறீங்களோ அந்த ஆவி உங்களை தொட்டு போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. எச்சரிக்கை, எச்சரிக்கை. ஆமென். அதனால கர்த்தர் சொல்றார், அம்பிடாத, அம்பிடாத, ஆமென். அம்பிடாத. ஆமென். இப்ப என்ன செய்ய சொல்ல? என்னட்ட ஜெபம் பண்ணு, ஒவ்வொரு நாளும் என்ன காப்பாத்துங்கப்பா. அல்லேலூயா. இந்த பிசாசுகள் என்ன தொடக்கூடாதப்பா. ஆமென். இன்றைக்கு காலையில நான் ஆராதனைக்கு வேற இடத்துக்கு போகல. அன்றைய காலையில நான் நினைக்கிறேன், ஒரு மணித்தியாலத்துக்கு குறையாமல் அந்த சமத்தில் தாழ்மையோடு சொல்லுகிறேன், ஒரு மணித்தியாலத்துக்கு குறையாமல் தனி அந்நிய பாஷையில கர்த்தரை துதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. 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 அவருடைய அர்த்தம், அதுக்கு பின்னால் இருக்கிற காரியம் என்ன? நான் நம்பிடக்கூடாது. ஆமென். பிசாசுட்ட நான் நம்பிடக்கூடாது. ஆமென். அவனை இந்த கையை பிடிக்க கூடாது. ஆமென். அவனை இந்த காலை பிடிக்க கூடாது. ஆமென். என்ற சிந்தனையை பிடிக்க கூடாது. ஆமென். அவன் போட்ட திட்டத்தை நான் உடைக்க வேண்டும். ஆமென். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், முதல் ஜோமன்னு அன்றன்றாடம் சாப்பிட. அல்லேலூயா. இரண்டாவது கடன் இல்லாமல் இருக்க ஜோமன்னு. ஆமென். மூன்றாவது மற்றவங்களை கசப்பு கொள்ளாம வெளியே எடுக்கும்படி ஜோமன்னு. ஆமென். நாலாவது இந்த பொல்லாத சனியனிட்ட மட்டும் நீ மாட்டிக்கொள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. 7 பேர் சுத்தினா என்ன, 70 பேர் சுத்தினா என்ன, ஓ, என்னை அல்லேலூயா. தொடக்கூடாது. கோவிக்காரங்க பசியா இருந்தாலும் பரவாயில்ல. கொரிந்தியர்ல வசனம் இருக்குது, இப்ப அது வாசிக்கல. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் அபிஷேகத்தோடு இருந்தால் அந்த மனைவியின் நிமித்தம் அவருடைய கணவன் பரிசுத்தமாக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் வல்லமை, அல்லேலூயா. அதுதான் அபிஷேகம். ஆமென். அப்படிப்பட்ட மகிமை தான் உனக்குள்ள இருக்க. அல்லேலூயா. மற்றவங்களை மாற்றுகிற அபிஷேகம், ஆமென். ஆனால் விழுகிற அபிஷேகம், அல்லேலூயா. விழுந்த தூதனின் வல்லமை அல்லேலூயா. உனக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 16:2 கடைசி வசனம். 16:2 படியம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. 16:2. அப்பொழுது சிம்சோன் அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு இரா முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து காணும். அல்லேலூயா. ஒளிச்சு நின்றாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. சிம்சோன். சிம்சோன் என்ன அர்த்தம் தெரியுமா? சூரியனை போன்றவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் சூரியனை போன்றவர்கள். ஆமென். வலது கையை சொல்லுங்க, நான் சூரியனை போன்றவன். சூரியனை போன்றவன். அப்படின்னா கர்த்தர்களுக்கு அந்த மகிமையை தந்திருக்கிறார். ஆமென். அந்த பிரகாசத்தங்களுக்கு தந்திருக்கிறார். அவன் வந்தத இவங்க அறிஞ்சு என்ன செய்யறாங்க? அவனை வெள்ளன பிடிக்க வேணும் என்று இரவு முழுவதும் சென்றி காத்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உன்னை பிடிக்க வேண்டும் என்று பல சக்திகள் உன்னை சுத்தி கொண்டு நிற்கிறது. பல தீய ஆவிகள் உன்னை பிடிக்கும்படியாய் சுத்தி கொண்டு நிற்கிறது. அல்லேலூயா. உன்னை பிடிக்கும்படியாய் சுத்தி கொண்டிருக்கிறது. சூரியனை போன்ற இந்த மகிமை கீழே விழ வேண்டும். இந்த அபிஷேகம் கீழே விழ வேண்டும். இந்த சந்தோஷம் கீழே விழ வேண்டும். இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பம் கொண்டு வர வேணும். இந்த ஊழியத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு வர வேண்டும். இந்த மனுஷனை நான் ஒடுக்க வேண்டும் என்று அவன் பிளான் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
வலது கை காட்டி சொல்லுங்க, பிசாசே. பிசாசே. இடது கை, இடது கை, இடது கை. பிசாசே, பிசாசே, நீ எனக்கு விரோதமாய், நீ எனக்கு விரோதமாய் பிளான் போடுறது, பிளான் போடுறது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். யாரை வச்சு பிளான் போடுவான்னு சொல்லுங்க அப்போ. பட்பன் பாசரை வச்சு தான் பிளான் போடுவான். ஆமேன் சொல்லுங்க. தர்சன் பாசரை வச்சு பிளான் போடுவான். ஆமேன் சொல்லுங்க. பிளான் போடுவான். உங்களை வச்சு பிளான் போடுவான். உலகத்தனை வச்சு பிளான் போடுவான். சிம்சோனுக்கு பிளான் போட்டான். என்ன நடந்துச்சு அடுத்த வசனத்துல? சிம்சோன் மாஸ்டர் பிளான். சொல்லுங்க, மாஸ்டர் பிளான். மாஸ்டர் பிளான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, வலது கை சொல்லுங்க, பிசாசே, பிசாசே, உன்னிட்ட பிளான் இருக்குது. உன்னிடத்துல பிளான் இருக்குது. என்னட்ட மாஸ்டர் பிளான். மாஸ்டர் பிளான். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன அவன் செய்யறான் சொல்லுங்க. அடுத்த வசனம் படிங்க பாப்போம். அடுத்த வசனம் பைபிள் வச்சிட்டியா? ஆமென். நன்றி. நியாயாதிபதிகள் 16:3. சிம்சோன் நடுராத்திரி மட்டும் ஆமென் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோட கூட போர்த்து தாழ்பால்களோட கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அல்லேலூயா சொல்லுங்க. சிம்சோன் பிறகு மாட்டுப்பட்டதெல்லாம் வேற கதை. ஆனா அவன் ஒரு மாஸ்டர் பிளான் எடுத்தா என்ன தெரியுமா? வெள்ளனை என்ன அமர்த்த போறீங்க, விடிய போறான். நடு இரவிலே அவன் விளக்கிட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நடு சொல்லுங்க, நடு இரவு. நடு இரவு. எப்படி சொல்லுங்க? நடு இரவு. நடு இரவு. ஹalleluya. இதை நான் வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு சொன்னார், பிசாசுக்கு முன்னுக்கு நீ செயல்படு. ஆமென். அவன் செயல்பட முன்னுக்கு நீ செயல்படு. ஹalleluya. 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 அவன் கிரியை செய்ய முன்னுக்கு நீ கிரியை செய். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவன் கிரியை செய்ய முன்னுக்கு நீ கிரியை செய். ஹalleluya. அவன் உன்னிட்ட வர முன்னுக்கு நீ போ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்ன நடக்குது? எல்லாம் கதவெல்லாம் பூட்டிட்டு நீக்கும் பொழுது இவன் இரவோட இரவாக கதவு தாழ்பால்களையும் தூக்கி கொண்டு போயிட்டான். ஆமென். அவன் போன தூரம் எவ்வளவு தெரியுமா? 55 கிலோமீட்டர். அல்லேலூயா. அபிஷேகத்தால் பிளான்கள் முறியடிக்கப்பட்டது. வல்லமையால் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டது. இன்னும் 2 வருஷத்துல உங்க குடும்பத்தை சுடுகாடாய் மாத்துவேன் என்று பிசாசு பிளான் போட்டு வச்சிருப்பான். நீ சொல்லு, 2 மாசத்துக்குள்ள நான் முடிப்பேன். அல்லேலூயா. 2 மாசத்துக்குள்ள 2 வருஷம் நான் முறிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 மணித்தியால அவன் உனக்கு வச்சிருப்பான். கர்த்தர் உனக்கு 2 நிமிஷம் கொடுப்பான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 நிமிஷம் அவன் வச்சிருப்பான். ஆமென். கர்த்தர் 2 செகண்ட் கொடுப்பான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த அளவுக்கு அவன் திட்டம் இருக்குதோ அந்த அளவுக்கு கர்த்தர் கிருபை முன்ன சந்திக்கும். ஆமென். ஓ ஹalleluya. ஹalleluya. சாந்தகுமாரனிய கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். பிரபுவ கர்த்தர் பிசாசிட்ட கொடுக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த சுவிச்ச தட்டு. ஆமென். முழங்கால் படியெடு. ஹalleluya. அந்நிய பாஷையை பேசு. ஆமென். அபிஷேகத்துல நிரம்பு. ஆமென். அபியத்தாரோட சேர்ந்து கொள். ஹalleluya. எல்லா சதி திட்டங்களையும் நீ முறித்து முன்னே ஆவியானவர் பலன் கொடுப்பார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.